மாமா நேற்று நைட்டு கூட வந்து பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்ல, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து தேவைப்படுது, அதனால வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டு கொடுக்குறவனுங்களாம் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோ போறதுக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தா 1,50,000 2,00,000 இருந்து வாங்குறான் அவன். எனக்கு வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது, ஒரு வீடியோ ஒன்று போடுங்க ப்ரோ அப்படின்னா போட மாட்டான். 1,00,000 இருந்து 1,50,000 வரைக்கும் கேட்பான் காசு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டோம்ல ப்ரோ, ஆமாம் உங்ககிட்ட 1,00,000 ரூபி வாங்கினேன். தேங்க்யூ ப்ரோ. இல்லை அப்படிலாம் நீங்கள் வாங்கல. ஆக்சுவலாக அதை Okay. ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 13+ சேரிட்டி ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கோம். இப்போ அண்ணா எதுக்கு மறுபடியும் வீடியோவில் வந்திருக்காருன்னா சொல்லிடுங்கண்ணா. ஆக்சுவலாக எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 78,432 ருபீஸ் தான் எனக்கு கலெக்ட் ஆயிருக்கு. இனி ஒரு 5 lakhs பக்கம் வேணும் எனக்கு. ஸோ அதனால தான் இவர்கிட்ட பேசியிருந்தேன். இவர் வாங்க வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சப்போர்ட் கேட்டு தான் நான் வந்திருக்கேன் இப்போது. லாஸ்ட் டைம் வந்து இவரோட யூபிஐ ஓவர் டிரான்சாக்ஷனால நிறைய பேர் வந்து மினிமலாக பண்ணும்போது நிறைய டிரான்சாக்ஷன் ஆகும். அதனால அக்கௌண்ட்டில் வந்து காசு வராது. இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஜஸ்ட் 5 lakh rupees இருந்தால் நம்ம அண்ணாவோட லைஃபே நம்மளால் சேவ் பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கூட பண்ணுங்கள். ஸோ காசு இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல்சோ அண்ணாவோட டேரக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பல்காக அமௌண்ட் சென்ட் பண்ணணுன்னா அவருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ எப்படி இருக்குண்ணா? இப்போ பரவாயில்ல. இப்போ ரைட் ஹேண்டில் ஃபிஸ்டில் போட்டிருக்கனால இதில் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்காங்க. Okay. லெஃப்ட்டில் இது க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இனி ஒரு இந்த சர்ஜரி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கே ஒரு 30,000-35,000 வரும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ வருஷம் ஆச்சுண்ணா? இப்போது எனக்கு லாஸ்ட் 15 இயர்ஸாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. 2013 ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிட்டேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போது வந்து ஒரு 3.5 இயர்ஸாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ சர்ஜரிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபண்ட் இல்லாதனால கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் இப்போ ஃபண்டு வந்தால் சர்ஜரி நடந்துடும். ஹாஸ்பிட்டல் இருந்து கடாவர் கிட்னி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அது இப்போ வந்துடும். இன்னொரு 1 வீக்குள்ளே வந்துடும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரிக்வஸ்ட்டாக நாங்கள் கேட்குறோம். டயாலிசிஸ் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். உங்கள் பிளட் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் இருக்கார். இவருக்கு வந்து கிடச்சிருக்கு, ஒரு டோனர் கிடச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஒரு 5 lakhs தேவைப்படுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு இவருக்கு கொடுங்க. அவரோட லைஃப் நம்ம எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.